ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஐரோப்பிய மக்கள் மற்றும் வட அமெரிக்கா பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பிய மக்கள் ஆசியா, ஆப்பிரிக்காவை தொடர்ந்து உலகின் 3வது மிக அதிக மக்கள் தொகை கொண்டது எது? ஐரோப்பா. 2018ஆம் ஆண்டில் எத்தனை மில்லியனாக இருந்த ஐரோப்பாவின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதமாக காணப்பட்டது? 742 மில்லியன். 9.73% சதவீதமாக. ஐரோப்பிய மக்கள் அடர்த்தி எவ்வளவு ஆகும்? சதுர கிலோமீட்டருக்கு 34 நபர்கள். ஐரோப்பாவின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட நாடுகள் எவை? மொனாக்கோ, மால்டா, சான் மரினோ மற்றும் நெதர்லாந்து. ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடுகள் எவை? ஐஸ்லாந்து மற்றும் நார்வே. ஐரோப்பாவில் உள்ள எந்த நாட்டில்தான் உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி காணப்படுகிறது? மொனாக்கோ நாட்டில் 26.105 நபர்கள் சதுர கிலோமீட்டர். மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து, 3 நபர்கள் சதுர கிலோமீட்டர். ஐரோப்பா முழுவதும் பரவலாக பேசப்படும் மொழிகள் யாவை? ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகீசியம், பிரெஞ்சு, இத்தாலியன் மற்றும் ஸ்லோவிக் மொழிகள். ஐரோப்பாவின் முதன்மை சமயம் எது? கிறிஸ்தவம். ஐரோப்பா கண்டத்தில் பரவி காணப்படும் மதங்கள் யாவை? இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள். ஐரோப்பா கண்டத்தில் வாழும் 90%க்கும் அதிகமான மக்கள் எந்த இனத்தவர் ஆவார்? காக்கசாய்டு. ஐரோப்பாவின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் யாவை? அக்ரோபோலிஸ், கொலோசியம், டேவிட் சிலை, சிந்திப்பவர், ஈபிள் கோபுரம், பிக் பென் கடிகாரம், பைசா கோபுரம் மற்றும் மோனாலிசா. ஐரோப்பாவின் பிரதான உணவுப் பொருட்கள் யாவை? ரொட்டி, மீன், இறைச்சி, உருளைக்கிழங்கு மற்றும் பால் பொருட்கள். ஐரோப்பாவின் முக்கிய பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்கள் எது? கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், புனித வெள்ளி, புனிதர்கள் நாள், ரமன்டோர், தக்காளி மற்றும் கார்னிவல். ஐரோப்பாவில் காணப்படும் விளையாட்டுகள் யாவை? பனிச்சறுக்கு, ரக்பி, கால்பந்து, கூடைப்பந்து மற்றும் ஐஸ் ஹாக்கி. எந்த நாட்டின் எருதுச் சண்டை உலக புகழ்பெற்ற விளையாட்டாகும்? ஸ்பெயின் நாட்டின். ஆசியாவின் மிக பெரிய தீபகற்பம் எது? ஐரோப்பா. எந்த மலைகள் ஒரே புவியியல் காலகட்டத்தில் தோன்றியவை? ஆசியாவின் இமயமலையும் ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலையும். வட அமெரிக்கா 15ஆம் நூற்றாண்டின் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் அவ்வாறு அழைக்கப்பட்டது. புதிய உலகு. வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? கிறிஸ்டோபர் கொலம்பஸ், 1492. அமெரிக்க கண்டத்திற்கு அமெரிக்கா என பெயர் வர காரணமாக இருந்தவர் யார்? மெரிகோ வெஸ்புகி, இத்தாலிய ஆய்வுப் பயணி, 1507. வட அமெரிக்காவின் நிலை அமைவிடம் என்ன? 1.7 டிகிரி வடக்கு முதல் 84 டிகிரி வடக்கு வரையிலான அச்சக்கோடுகளுக்கு இடையிலும், 2.53 டிகிரி மே மற்றும் 180 டிகிரி மே தெற்கு ரேகைக்கு இடையிலும். வட அமெரிக்காவியல் கடகரேகை 23.5 டிகிரி வடக்கு எதன் வழியாக செல்கிறது? மெக்சிகோ. வட அமெரிக்காவியல் ஆர்க்டிக் வலயம் 66.5 டிகிரி எதன் வழியாக செல்கிறது? கனடாவின் வடக்கு பகுதி. வட அமெரிக்காவின் நேர மண்டலங்கள் எத்தனை? 7. வட அமெரிக்காவின் பரப்பளவு என்ன? 24,709 சதுர கிலோமீட்டர்.
16.50%. வட அமெரிக்காவின் எல்லைகள் யாவை? கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்கில் பசிபிக் பெருங்கடல், வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கில் தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் நிலச்சந்தி எது? பனாமா நீலச்சந்தி. வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி எது? பேரிங். வட அமெரிக்கா எத்தனையாவது பெரிய கண்டம்? 3. வட அமெரிக்காவின் பெரிய நாடு எது? கனடா. 2வது ஐக்கிய அமெரிக்க நாடு. 3வது மெக்சிகோ. 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலச்சந்தி. 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர்ச்சந்தி. வட அமெரிக்காவின் மிக உயரமான சிகரம் எது? மெக்கன்லி சிகரம். 6194 மீட்டர் உயரம். வட அமெரிக்காவின் மிக ஆழமான பகுதி எது? மரண பள்ளத்தாக்கு. 76 மீட்டர் ஆழம். வட அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் இளமடிப்பு மலைகளை நீண்ட மலைத்தொடர்களாக கொண்ட மலைகள் எது? ராக்கி மலைகள். வட அமெரிக்காவின் பசிபிக் நெருப்பு வலயத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும் ஒரு பகுதி எது? கார்டில் லராஸ் பல இயங்கும் எரிமலைகளை கொண்டுள்ளதால். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப். வட அமெரிக்காவின் சில குறிப்புகள் பார்ட் 2வில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப். TNPSC கணிய நோட்ஸ்.